போலி டோல்கேட், போலி அரசு அலுவலகம், போலி காவலர்னு போலிகளே அதிர்ந்து போகக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு பாஜக ஆட்சியில. அட, வெறுமனை ஏமாந்துட்டா கூட பரவாயில்லையே, இப்ப 7க்கும் மேற்பட்டவரோட உயிரே போயிருக்கு. இதெல்லாம் எங்கன்னு தானே கேக்குறீங்க? டபுள் இன்ஜின் சிஸ்டம்னு பெருமையா பேசிட்டு இருக்கிற பாஜக ஆளுகின்ற மத்திய பிரதேசத்துல தான். மத்திய பிரதேசத்தினுடைய டாமோ மாவட்டத்துல கிறிஸ்தவ மிஷனரி மருத்துவமனை ஒண்ணு இயங்கிட்டு இருக்கு. இங்க ஜான் கேம் அப்படிங்கிற இதய நோய் நிபுணர் பணி செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இவர் செய்த இதய அறுவை சிகிச்சையால ஒரே மாதத்துல 7 பேர் இறந்திருப்பதா அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் தற்போது வெளியாகி இருக்கு. அது எப்படின்னு விசாரிக்கும் போதுதான் தெரியுது, ஜான் கேம் அப்படிங்கிற டாக்டர் பிரிட்டன்ல வேலை பார்க்கறாராம். புரியல? அதாவது இங்கிலாந்துல உண்மையாவே ஜான் கேம் அப்படிங்கிற பிரபல இதய நோய் நிபுணர் இருக்காரு. அவர் தான் இப்போ பிரிட்டன்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ இங்க இருக்கிறது யாரு அப்படின்னு தானே கேக்குறீங்க? ஜான் கேம் பெயர்ல இருக்கக்கூடிய போலி மருத்துவர் நரேந்திர விக்ரமாதித்ய யாதவ் அப்படிங்கிற தன்னுடைய பெயரை மாற்றி எல்லா ஆவணங்களையும் போலியாக தயார் செய்து தான் ஜான் கேம் அப்படின்னு எல்லாரையும் நம்ப வைத்து மருத்துவராக பணியில சேர்ந்திருக்கிறார். இவர் ஒரே மாதத்துல 7 பேருக்கு அறுவை சிகிச்சை செய்ததை அடுத்து அவங்க எல்லாருமே உடனடியாகவே இறந்து போயிருக்கிறாங்க. மருத்துவமனையில விசாரணை நடத்தப்பட்டு அவர் சம்பந்தப்பட்ட அனைத்து பதிவுகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இதுவரையில் அதிகாரப்பூர்வமாக இருந்தவர்களினுடைய எண்ணிக்கை 7ஆக இருந்தாலும் உண்மையில் இதை விட அதிகமான நபர்கள் இறந்திருக்கலாம் அப்படின்னு தெரிய வருது. இந்த போலி மருத்துவரிடம் சிகிச்சை செய்து கொள்ளாமல் மருத்துவமனையை விட்டு வெளியேறிய சிலர் தங்களது உறவினர்கள் உடல்நலக்குறைவால் இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது இந்த போலி மருத்துவருடைய நடவடிக்கைகள் எங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தியதால எங்களுடைய உறவினர்களை வேறொரு மருத்துவமனையில் அனுமதித்ததாக கூறியிருக்கிறார்கள். இந்த போலி மருத்துவர் மீது ஏற்கனவே சில வழக்குகள் நிலுவையில் இருப்பதா சொல்லப்படுது. அப்படி இருந்திருந்தா இவர் சிறையில தானே இருந்திருக்கணும். ஒருவேளை அந்த வழக்கும் போலியா இருக்குமோ?